friends and families, welcome to my channel Shushmita's Infinite Galaxy. Thursday routine vlog and ரம்ஜானும் கூட பிரியாணி கொடுக்கறதுக்குலாம் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை எனக்கு. ஸோ நம்மளே பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி அண்ட் மட்டன் குழம்பு தான் வச்சுருந்தேன். அதோட குயிக் ரெசிபியை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு பட்டை, கிராம்பு, சீரகம், சோம்பு, கசகசா சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மட்டன் கூட தக்காளி சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போ அரைச்ச பேஸ்ட், அது கூட வீட்டிலேயே அரைச்ச மசால் பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாஃப் ஓப்பனில் 20 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். தாளிக்கிறதுக்கு சீரகம், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். தாளித்ததும் குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிரியாணி ரெசிபி பார்த்துடலாம். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 3/4 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பிரியாணி தாளிக்க ஆரம்பிக்கிறப்போ அரிசியை ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பழைய அரிசியாக பார்த்து வாங்குங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சுடனதும் ஃபஸ்ட்டு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு தின் ஸ்லைஸாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் அரைச்ச பேஸ்ட் சேர்த்து ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ராஸ்மெல் போனதும் 2 தக்காளி, கொஞ்சமாக மல்லி, புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீட்டிலே ரெடி பண்ண 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா ப்ளஸ் 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3/4 கிலோ வேக வச்ச மட்டன் பீசஸ் இதில் சேர்த்துருக்கேன். மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் தயிர், ஹாஃப் லெமன் ஜூஸையும் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டே பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன், அதனால் சில்லி பவுடர் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கலர் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்திங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும். மீடியம் சைஸ் ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவு உப்பு கரெக்டாக இருக்கும். உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சல் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதித்ததும் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததும் ரொம்ப கவனமாக பரட்டி விடணும், இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். பிரியாணி நல்லா குக் ஆனதும் தோசைக்கல்ல ஒரு 5 மினிட்ஸ் தம் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டான பிரியாணி ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எனக்கு பிரியாணி ஆனியன் ரைத்தாவோட சேர்த்து சாப்பிட்றது தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரியாணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் குடிக்கணும் போல் இருந்துச்சு. லெமன் ஜூஸ்க்கு சுகரை ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு லெமனில் ஹாஃப் லெமனை மட்டும் பிழிஞ்சிக்கிறேன். ரிமைனிங் இருக்கிற லெமனை 2 பீஸாக கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 2 டைம்ஸ் பல்ஸ் மோடில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பவுடர் பண்ண சுகரை அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான லெமன் ஜூஸ் ரெடி. யூஸ்வலாக பண்ணுற லெமன் ஜூஸை விட இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் இன்னுமே எக்ஸ்ட்ராவாக இருக்கும். லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் தான் ரெஃப்ரெஷ் ஆனேன். மோஸ்ட்டாக ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹைபிஸ்கஸ் ஹேர் பேக் போட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஹேரை நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் பேக் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஏர்லி மார்னிங்கில் பார்த்தா நிறைய ஹைபிஸ்கஸ் இருக்கும், பட் ஒரு 9-10க்கு பார்த்தீங்கன்னா எந்த ஹைபிஸ்கஸுமே இருக்காது, எல்லாத்தையுமே பறிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி 1-2 மட்டும்தான் மிச்சம் இருக்கும் நான் பார்க்குறப்போ. அண்ட் வெந்தயம் நைட்டே ஊற வைக்க மறந்துட்டேன். மார்னிங் தான் ஹாட் வாட்டரில் ஊற வச்சேன், ஈவினிங் நல்லாவே ஊறிடுச்சு. இது ரெண்டையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டோம்னா நம்ம ஹேர் பேக் ரெடி ஆகிடும்.
பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் நல்லா ஆயில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஹேர் பேக்கில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹேரை நல்லா டீடாங்கிள் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லேயராக பிரித்து அப்ளை பண்ணிங்கன்னா எல்லா ஹேர்ஸ்லேயுமே ஈவனாக அப்ளை ஆகிருக்கும். மோஸ்ட்டாக ஹேர் பேக் யூஸ் பண்ணுறப்ப ஹேர் ட்ரை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கு தான் கோகோனட் ஆயிலையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் கோகோனட் ஆயில் ஹேரை நல்லா சில்கியாக மாய்ஸ்சரைசிங்காக பார்த்துக்கும். நெக்ஸ்ட்டு கிளச்சர் வச்சு ஹேரை நல்லா செக்யூர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஹேர் பேக் ட்ரை ஆகிறதுக்குள்ளே குயிக்காக ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபேஸ் ஸ்க்ரப்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்ருக்கேன்னு கேட்காதுங்க, இதுதான் ஸ்க்ரப்பே. ஸோ எஸ், எனி பிராண்ட் காஃபி பவுடர், சுகர், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சுகர் தான் ஆக்ட்ஸ் அஸ் அ ஸ்க்ரப். ஸோ சுகர் மெல்ட் ஆகிறதுக்குள்ளேயே ஸ்க்ரப் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபேஸை நல்லா ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. ரெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி ஃபேஸ் இன்ஸ்டன்ட் க்ளோவாக இருக்கும். ஸ்க்ரப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஹேர் பேக்கும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் த ஹேர் வாஷ். மோஸ்ட்டாக நிறைய பேர் ஹேர் வாஷ் பண்ணதுமே ஹேர் நல்லா டைட்டாக டவல் வச்சு கட்டிப்பாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபார் த ஹேர் ஃபால்னு சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமாக டவல் ட்ரை பண்ணுறப்ப ஹேரை ரொம்பவே ஜென்டலாக ஹேண்டில் பண்ணணும். ஹாய் ஆல். ஹாய் ஆல் செப்புதம்மா. ஹாய் ஆல். ஹாய் ஆல். ஹாய் ஆல். அண்ட் ஒருத்தர் இப்படி தான் என்னை வீடியோவே எடுக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். இவனாலே எனக்கு நிறைய ரீடேக்ஸ் போயிட்டே இருக்கும். இந்த ப்ராப்ளம் நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்களா? எவ்ரி ஹேர் வாஷ் நான் ரொம்பவே டீஹைட்ரேட் ஆயிடுவேன். எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை உங்கள் எல்லாருக்குமே அப்படி இருக்குமா? எனக்கு என்னன்னு தெரியல. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் தெரிஞ்சால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கூட கொஞ்சமாக சுகர், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபில்டர் காஃபி குடித்த மாதிரி ஃபீல் இருக்கும். ஹேர் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஹேர் நல்லா டீடாங்கிள் பண்ணிவிட்டு ஒரு யூனிவர்சல் ஹேர் ஸ்டைல் தான் பண்ண போகிறேன். இட்ஸ் நத்திங் பட் ஹேர் பன். ஹேரை நல்லா செக்யூர் பண்ணி பன் போட்டால் தான் மைண்டே வேலை செய்யும். Twinkle twinkle little star, Abba, how I wonder what you are. Abba, Up above the world so high, like it, like a diamond in the sky. like it. Open your mouth. Ah, ah. அண்ட் டின்னருக்கும் பிரியாணி தான். இந்த மாதிரி ஹெவியாக சாப்பிட்ற டேஸில் மேண்டட்ரியாக இந்த வாட்டர் குடிச்சிடுவேன். தண்ணியில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து கொதிக்க விடுங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். ரொம்ப சூடாக குடிக்காமல் கொஞ்சம் ஆற வச்சு குடிங்க. ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கும். சாப்பிட்டது அப்படியே நெஞ்சிலேயே நிற்கிற மாதிரி அந்த ஃபீல்லாம் இருக்காது. வித்யுத் கொஞ்சம் சீக்கிரமே தூங்கிட்டான். ஸோ தட் எனக்கு கொஞ்சம் நிறையாவே டைம் இருந்துச்சு. மோஸ்ட்டாக வீடியோக்கு கண்டென்ட் அப்புறம் எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் நைட் டைம் தான் பார்ப்பேன். வித்யுத் கொஞ்சம் இயர்லியராக தூங்கினதுனால எனக்கு கொஞ்சம் டைம் நிறையாவே கிடச்சிது. அண்டு ஃப்ரீயாகவும் வேலை பார்க்க முடிஞ்சுது. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் vlog. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. குக்கிங் ரெசிபீஸ், பியூட்டி டிப்ஸ், vlogs, அஃபோர்டபுள் அவுட்ஃபிட் சஜஷன் இந்த மாதிரி கண்டென்ட்ல நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட என்னோடய ஓல்டு வீடியோஸும் ரெஃபர் பண்ணி பாருங்கள். See you all in upcoming videos. Bye.